ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் அச்சூஸ் vlog. இன்னைக்கு இங்க கிளம்பிட்டோம்னு பாத்தீங்கன்னா வீக்கெண்ட் என்ஜாய் பண்ண போறாங்க. எங்க போறோம் அச்சு? எங்க போறோம்? பாண்டிச்சேரி. எஸ், நம்ம இப்ப பாண்டிச்சேரி போறோம். நானு, என்னோட ஹஸ்பண்ட், என்னோட குட்டி பையன் 3 பேரும் தான் கிளம்பி இருக்கோம். அம்மா அப்பா வந்து வீட்டுல இருக்காங்க. அவங்க வந்து பூஜை எல்லாம் பண்ணணுமா. சரி, ஓகே, அதனால நீங்க வீக்கெண்ட் போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால நாங்க இப்போ ட்ரிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 6:20 ஆகுறது. எத்தனை மணிக்கு ரீச் ஆக போறோம்னு தெரியல. ரூம் எதுவுமே புக் பண்ணல. சடனா வந்து ட்ரிப்பு பிளான் பண்ணிட்டோம். நாங்க 3:30க்கு தான் பிளானை கன்ஃபார்ம் பண்ணோம். சரி, ஓகே, அதனால வந்து பிளானை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நாங்க ட்ரிப்பு வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சரி, ஓகே, நாங்க இப்போ வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம எங்க போறோம்? டீ ஷாப். இன்னும் இப்போதான் ட்ரிப்பே ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். 99ல நம்ம திருப்பி வந்து நம்ம மீட் பண்ணலாம். ஓகே, ஸ்டே டியூன். பார்த்தா அவர் 99 கிலோமீட்டர் கிட்ட அவர் நிறுத்தவே இல்லை. ரொம்பவே பசியாக இருந்துச்சு. அங்கே போனால் ரூம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அவர் சீக்கிரமாகவே எங்களை கூப்பிட்டு போயிட்டாரு. ஆல்மோஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா 9:20 கிட்ட ஆயிடுச்சு. ஒரு 10 மினிட்ஸில் வந்து நம்ம பாண்டிச்சேரி நம்ம ரீச் பண்ணிடுவோம். ஸோ அங்கே போயிட்டு தான் இனிமேல் தான் நம்ம ரூம் போடுறது, டிஃபனு அதெல்லாம் வந்து இனிமேல் தான் பண்ண போகிறோம். ஏன்னா நாங்கள் கூகுள் மேப் பேச்சு கேட்டுட்டு ரைட் எடுத்திருக்கோம். ஃபுல்லாக வந்து ஜங்கிள் மாதிரி இருக்குது இங்கே. இது வந்து எந்த ரோட்ல போய் முடிய போகுதுன்னு தெரியல. 1 கிலோமீட்டர் கண்டினியூ பண்ண சொல்லியிருக்கு. பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. வர பயமா இருக்கு. நம்ம குட்டி வேற பயங்கரமா பயப்படுறாரு. ஓகே, லைட் வந்துச்சு. ஓ, அது நம்ம கார் லைட்டா? மாதிரி ஏதோ ஒரு லொகேஷன்ல கொண்டு வந்து விட்டுச்சு எங்களை கூகுள் மேப்பு. மறுபடியும் வந்து இப்போ லொகேஷன் போட்டு மெயின் ரோட தேடி சுத்திட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கிட்ட வந்து நின்றுட்டு இருக்கோம். ரொம்பவே எங்களுக்கு பயமா இருந்துச்சு. இதுதான் நாங்கள் சுற்றி சுற்றி தேடிட்டு இருந்த ஃபார்ம் ஹவுஸ். ஒரு வழியாக நாங்கள் ரீச் ஆயிட்டோம். கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம் ஃபார்ம் ஹவுஸ்க்கு. ரொம்ப நல்லாவே இருந்துச்சு அந்த அட்மாஸ்பியரு. நைட் டைம்ன்றதுனால எங்களுக்கு வந்து சரியாக என்னால் வீடியோ எடுக்க முடியல. நான் கண்டிப்பாக மார்னிங் வந்து நான் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் வீடியோவை. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ வந்து மேலே வந்து ரூம் பார்க்குறதுக்காக போயிருந்தோம். ரூமும் நல்லாவே இருந்துச்சு. எங்கள் 3 பேர் கம்ஃபர்டபுளாகவே இருந்துச்சு இந்த பெட்டு. பாத்ரூமும் பரவாயில்ல, ஓகே, ஓரளவுக்கு இருந்துச்சு பாத்ரூமும். சரி, ஃபுட்டு வெளியே ஆர்டர் பண்ணியிருந்தோம் நாங்கள் ஸ்விக்கியில். எடுத்துகிட்டு வந்து தரும்பொழுது நாங்கள் இந்த உடும்பு பார்த்தோம். நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் நான் உடும்பு பார்க்குறேன். எனக்கு ரொம்பவே பயமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா அங்கேருந்து நாங்கள் ஃபுட்டு வாங்கிட்டு நாங்கள் வந்து உள்ளே போயிட்டோம். பார்த்திங்கன்னா மார்னிங் டைமில் வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து நான் எடுக்கிறேன். ரொம்பவே நல்லா இருந்தது இந்த அட்மாஸ்பியரு. எதிர்க்கையும் ஃபுல்லாக வந்து எம்டி லேண்டு தான். பட் ஆனால் க்ரீனிஷாக நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நாங்கள் திருச்சிற்றம்பலத்தில் தான் நாங்கள் ஃபார்ம் ஹவுஸ் புக் பண்ணியிருந்தோம். அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் ஆச்சு எங்களுக்கு பாண்டிச்சேரி உள்ளே வர்றதுக்கு. இங்கே அதில்சி பீன்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் நாங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். ரொம்ப எங்களுக்கு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இங்கே பிரேக்ஃபாஸ்ட் எங்களுக்கு கிடைக்கல. ஸோ ரொம்ப வந்து தேடி கண்டுபிடிச்சி இந்த ரெஸ்டாரண்ட்டு வந்தோம். மெனு கார்டு பார்க்கும்போது நம்ம சென்னை கம்பேர் பண்ணும்போது எல்லாமே விலையாக தான் இருந்துச்சு. ஸோ இட்லி, எக் தோசை, அப்புறம் வந்து சிக்கன் டிக்கா தோசைன்னு ஆர்டர் பண்ணியிருந்தோம். சிக்கன் டிக்கா தோசை ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இட்லியும் நல்லா இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு இங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எங்கே போகிறோன்னா ரூமுக்கு தானேங்க. ரூமுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் அதுக்கப்புறமா நம்ம ஆல்மோஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா 1 o'clock ஆகிடுச்சு ஆஃப்டர்நூனு. இப்போ லஞ்சு சாப்பிட்லான்னு வந்திருக்கோம். பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கோம், தந்தூரி, அப்புறம் வந்து ப்ரான் 65 ஆர்டர் பண்ணியிருந்தோம். எல்லாமே நல்லாவே டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. சரி, ஓகே, அதனால் அங்கே சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அகைன் நாங்கள் ரூம்க்கே போயிட்டோம்.
ஏன்னா ரொம்பவே வெயில் வந்து நம்ம சென்னையை கம்பேர் பண்ணும்போது வெயில் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருந்துச்சு. 2 டேஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பாண்டிச்சேரியில் ரெஸ்ட் எடுத்தாச்சு. ரொம்ப வெயிலாக இருந்ததுனால எங்களால் வெளியே சுற்ற முடியல. ஸோ 2 நாளுமே ரூமில் நல்லா ஸ்டே பண்ணிவிட்டு நல்லா ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு வீக்கெண்டை வந்து இப்படி ஸ்பெண்ட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அதுக்காக நாங்கள் ஏர்லி மார்னிங் ஒரு 5:30க்கே நாங்கள் கிளம்பிட்டோம் ஃப்ரம் பாண்டிச்சேரி. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து அந்த ஃபங்க்ஷன் vlogல நம்ம மீட் பண்ணலாம். டாடா பாய்.